Hello friends, welcome to Mangani Samayal. இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த சர்க்கரை பொங்கல் இன்னைக்கு நம்ம கோயில்ல எல்லாம் செய்யக்கூடிய அதே சுவையில ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல பிரஷர் குக்கர்ல செய்ய போறோங்க. டேஸ்ட் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா டக்குன்னு செஞ்சு முடிச்சிரலாம். சரி வாங்க இப்ப இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க. கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் நீங்கள் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாசிப்பருப்பு வெல்லம் தண்ணி இது எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு கலர் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். இது மாதிரி நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு சர்க்கரை பொங்கல் பண்ணுறம்போது பொங்கலுடைய மனமும் சுவையும் அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ அரிசியும் பருப்பையும் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டைம் இல்லை அப்படின்னா எப்பயுமே சாதத்துக்கெல்லாம் வைக்கிற விசிலை விட ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டீங்க அப்படின்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நமக்கு அரிசியும் பருப்பு ரெண்டுமே சேர்த்து நம்ம 1/4 கப் அளவு எடுத்துருக்கோங்க. 1/4 கப்புக்கு நம்ம நார்மலாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். அதை விட பொங்கலுக்குன்னு செய்யறம்போது 1.5 கப் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கிற அளவுக்கு தான் பொங்கல் வந்து நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து கம்பிப்பாக தான் வந்துடக்கூடாது, வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான் நீங்கள் ஒரு வேளை சுத்தமான வெல்லம் பயன்படுத்துகிறதா இருந்தால் இது மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா குக்கரும் 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அரிசியும் பருப்பும் வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. இது இப்போ கரண்டியால் நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொங்கல் வந்து நல்ல தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் குறைவாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது. இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்த்தோம் அப்படின்னா வெள்ளத்தில் இருக்கிற மண் தூசியெல்லாம் இது மாதிரி ஃபில்டர்லேயே நின்றுடும்.
அவ்வளோதான். இப்போ வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் பொங்கல் வந்து நல்லா இலகி வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ் வந்து கையில் வச்சிடாதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஹீட்லேயே வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ பொங்கல் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கெட்டியாகிடக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக இதை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பொங்கலோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நெய் உருகினதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 20 போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்பட்டுருச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போய் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு முந்திரி, திராட்சை, தேங்காய் இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பொங்கலோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போக நல்லா வறுப்பட்டு முந்திரி பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு, தேங்காய், உலர் திராட்சை இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொங்கலோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் கூட சேர்த்து செய்யலாம், பொங்கல் வந்து நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், பொங்கல் வந்து இந்த அளவுக்கு நல்லா இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமும் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டிப்படாது, இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான கோயில் சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த சர்க்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.